காரைக்கால் கைலாசநாதர் கோயில் திருப்பணி கடந்த 8 மாதங்களாக நடைபெற்று சிறப்பான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. கூடுமான வரைக்கும் எல்லா பணியும் முடிந்து விட்டது. வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணி அதற்கான அழைப்புதல் அடிக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம். 28 இந்த மாதம் 28/5 வந்து அனுஞை விக்னேஸ்வர பூஜை. 2ஆம் தேதி கால பூஜை ஆரம்பிக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலை 6ஆம் காலம் முடிந்து அன்று 5/6/2025 வியாழக்கிழமை காலைல 7 மணிக்கு மகா பூர்ணாதி யாகசாலை முடிஞ்சு 8 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. 8:45 மணிக்கு மகா அபிஷேகம் எல்லா சுவாமிகளுக்கும் நடைபெறும். அன்று மாலை 8 மணிக்கு திருக்கல்யாணம், பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. இந்த திட்டத்தோடு இந்த கும்பாபிஷேகம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு திரளாக கலந்து கொண்டு சிவனின் அருளை பெற்று இன்புற்று இருக்க தேவஸ்தானத்தின் சார்பாகவும் விழா குழுவின் கமிட்டியின் சார்பாகவும் எல்லா பக்தர்களையும் அழைக்கின்றோம். அதனால் எல்லா உயரதிகாரிகளும் சட்டமன்றத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் முதல்வரும் காரைக்கால் பகுதியின் அமைச்சரும் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறேன்ட்டு உறுதி சொல்லியிருக்கின்றார்கள். புதிய கட்டுமானம்ன்றது வந்து இங்கே வசந்த மண்டபம் வெளியில் சுந்தராம்பாள் சன்னதிக்கு முன்னாடி கட்டியிருக்கோம். அது கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் செலவிலே கோயம்புத்தூரில் அரண்பணின்ட்டு ஒரு அறக்கட்டளை அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த வேலையை. அடுத்த இன்னொரு புதுதாக கட்டப்பட்டிருக்குன்னா நந்தி மண்டபம். முன்னாடி அங்கே ஷீட்டு தான் இருந்தது. அது எங்கள் குழுவில் சேர்ந்த ஆனந்த் அவர்களே, 4 ஸ்கொயர் உரிமையாளர் ஆனந்த் அவர்களே அந்த உபயம் செஞ்சுருக்காங்க. வேற புது வேலை என்பது இந்த தரை பிரகார தரையை வந்து முன்னாடி இருந்த சிமெண்ட் ஸ்லாப்ல தான் இருந்தது. அதை எடுத்துட்டு இப்போ இந்த கருங்கல்ல இந்த ஸ்லாப் போட்டிருக்கோம். கிரானைட்ல அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தெற்கு பகுதியில் வந்து சிவன் சன்னதியிலேருந்து வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரதுக்கு எல்லா பக்தர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரே வழியாக போயிட்டு அதிலே வரணும். அதனால அந்த நெருக்கடியின் காரணமாக தென் பகுதியில் வந்து ஒரு கதவு வைக்கலான்றதை வந்து சிவாச்சாரியர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு ஆகமத்தில் இடம் இருக்குன்னு சொல்லி அந்த பகுதியை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஒரு கதவு வச்சுருக்கோம். அதனால வரவங்களாம் அப்படி சாமி கும்பிட்டுட்டு அந்த வழியாக வெளியில் வந்து பிரகாரம் சுற்றலாம். அப்புறம் மேல் தளத்தில் வந்து எல்லாமே வெதரிங் கோர்ஸ் எல்லாம் ரொம்ப வீணாக போய் நிறைய இடத்துல மழை தண்ணி வந்து உள்ள சன்னதி வரைக்கும் மழை தண்ணி உள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால எல்லா தட்டோடையும் எல்லா முழு பகுதியும் மேலே ஃப்ளோரிங்கில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு புதுசாக வெதரிங் கோர்ஸ் போட்டு அந்த தட்டோடு போட்டு புதுசாக அந்த வேலை செஞ்சுருக்கோம். அடுத்த இன்னொரு வேலைன்னா இந்த எல்லாம் இரும்பு கேட் இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எல்லாருமே வந்து எஸ்எஸ்டியில் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து இந்த வேலை ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய இரும்பு கதவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே எஸ்எஸ்ல புது கதவுகள் எல்லா சன்னதிக்கும் இப்போ போட போகிறோம். சார் அடுத்தது வந்து விஐபி பாஸ் வந்து வேறு எந்த பாஸும் கொடுக்குறோம் சார். வெறும் உபயதார பாஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். மேலே ஏறத்துக்கு போனதாக கொஞ்சம் சிரமமாயிட்டதுனால இந்த வெறும் மேலே யாரும் ஏறத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல. இந்த வந்து உள்பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் உட்கார அளவுக்கு நிற்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அது நின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சன்னதி வரைக்கும் தெரியும். அம்மா சுந்தராம்பாளை தவிர பாக்கி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு 400 பாஸ் உபயதாரர். பெரும்பாலும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் உபயதாரரை கொண்டு தான் எல்லா சன்னதியுமே செலவு செஞ்சுருக்கிறோம். அதனால் உபயதாரர் பாஸ் பொதுமக்கள் உள்ள வரதுக்கான ஒரு பகுதி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்க சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். காலையில் உணவு வழங்குறதுக்கான உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக அவங்களோட டீம் வர சொல்லியிருக்காங்க. ஃபயர் சர்வீஸு வெளியில் அவங்களுக்கு செக்யூரிட்டி பண்ண வச்சுருக்காங்க. இது மேலே வந்து விஐபி லான்ச் மட்டும் போட்டோம்னா அது வந்து மினிஸ்டர், எம்எல்ஏஸ், ஸ்பீக்கரு அவங்க கூட வரவங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் போலீஸ்க்கு வந்து அவங்க கூட வரவங்களை லிமிட் பண்ணி ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் மட்டும் மேலே பர்மிட் பண்ணுறோம். மேலே அதிகபட்சமாக 100 பேர்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஏற்றுறதுல முடிவு ஃபைனல் பண்ணிட்டோம். அது ஏன்னா 2 மண்டபமும் புதுசாக கட்டினது அது மேலே நிப்பாட்டி வச்சோம்னா ரொம்ப தொந்தரவாக எடுக்கிறதுனால அதை தவிர்த்துட்டோம். அந்த இடத்துக்கு யாருன்னா அதுக்கான பேரிகார்டு மாதிரி போட்டு தவிர்த்துட்டு வந்து மக்கள் எல்லாமே உள்பிரகாரத்தில் ஒரு 400-450 பேர் வரைக்கும் நிற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, போலீஸ் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிட்டோம். போலீஸ் மீட்டிங் வந்து நாளைக்கு டேட் சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் யாகசாலையை பொறுத்த வரைக்கும் அந்த ரோட்டு ஓரம் போட்டுருக்குறாங்க. யாகசாலையை வந்து 2 பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ரோட்டு ஓரத்தில் மாங்கனி திருவிழா கொட்டா மாதிரி அந்த ஹைட்டுக்கு ஒரு கொட்டா போட்டு அதில் வந்து காலையில் யாகசாலையில் வந்து 3ஆம் காலம் 4ஆம் காலத்துக்கு மக்கள் உட்காந்து பார்க்கறதுக்கு கேஸ் போட்டுருக்கோம். அதுமாரி ஒரு 5 டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக டிவி மானிட்டர் வச்சுருக்கிறோம். அங்கே ஒன்று அம்மையார் கோமநாதர் வாசல்கிட்ட ஒன்று வச்சுருக்கிறோம். அதில்
ரெண்டாவது வந்து தண்டபாணி சன்னதியில் ஒரு 2, பாக்கி 2 வெளிப்பிரகாரத்துல 2 வைக்கிறோம். அதனால அதை பயன்படுத்தி பொதுமக்கள் வந்து எல்லாரும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம பார்க்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.